ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸா ஒரு யூடியூபர் வந்து நம்ம கமெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அக்கா உங்க வீடு ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து எனக்கு காமிங்க. ஸோ நாங்க வந்து வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு அந்த பிளான் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எங்களோட வீட்டு இமேஜஸ் இதுதான். ஸோ இது ஆனா நாங்க இதை முடிச்சு நாங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரண்ட்லயும் பேக் சைட்லயும் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் அதை மறக்காம ஒரு நாள் கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா எங்களோட பேஸ்மெண்ட் லெவல் பாத்தீங்கன்னா 6, அதாவது 6 அடிக்கு மேல. ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ அங்க அந்த சைட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால என்னால இப்ப ப்ராப்பரா வீடியோ எடுக்க முடியாது. அதனால நான் ஃபுட்டேஜா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஸோ நாங்க ஒரு வீடு போய் பார்த்தோம். ஸோ அந்த பிளான் படிதான் நாங்க வீடு கட்டணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசைப்படி ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ அந்த வீடோட வீடியோஸ் அண்ட் போட்டோஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. நாங்க போய் பார்த்த வீட்டோட இமேஜஸ் தான் இது. ஸோ இது வந்து மோடி ஸ்கீம்ல கட்டின வீடு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்லாம் ஸோ அவங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் காமிச்சு சப்மிட் பண்ணாங்க. ஸோ மாடிப்படியும் அதுக்கு முன்னாடி தான் போட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீட்டோட எலிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் விசிட் பண்ணோம். பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போதே அந்த போர்ட்டிகோ. ஸோ வந்து இப்போ ஆனா இந்த போர்ட்டிகோ வந்து ஸ்கீம்ல வந்து போடக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள நுழையும் போது அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பேஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள நிலவாசப்படி போற மாதிரி. இது ரைட் சைட்ல வருது. இந்த சைடு வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூமும் ஒரு லெட்டின் பாத்ரூம் இது உள்ள அடங்கிடும் உங்களுக்கு. இது வந்து 100% வந்து வாசுபடி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா தான் இங்க மாடிப்படி போட்டாங்க. ஸோ உள்ள நுழையும் போதே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி அதுல வந்து ஈபி வச்சுக்கிறது. ஸோ ரைட் சைட்ல அந்த அந்த ரூமுக்கு ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல நிலவாசப்படி. இது வந்து 2 ஜன்னல் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஜன்னல் அட்டாச்சு ஒரு ஜன்னலோட தான் நில வச்சிருக்கோம். நீங்க அந்த இதுல பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இடம் இருக்கிறதுனால உள்ள அந்த லெஃப்ட் சைட்ல வந்து டோர் திறந்தோம்னா மாடிப்படிக்கு கீழே அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதில் வந்து இந்தியன் டாய்லெட் போட்டிருக்காங்க. இந்த இந்தியன் டாய்லெட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ்லயும் தொடர்ந்து நம்ம கொல்லைக்கும் போய்க்கலாம். டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒரு இரும்பு கேட்டு போற மாதிரி இவங்களோட பிளானு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிலவாசப்படி. ஸோ ரொம்ப நீட்டா இருக்கும் பார்க்க, ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த வீட்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெண்டர். அதனால அவரோட நுணுக்க வேலைகள். ஸோ நம்ம வீடு அவங்களுக்குன்னு ஆசை இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி அவரோட விருப்பப்படி நிலையா இருக்கட்டும், ஸோ டோரோட டிசைனா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்ப நுணுக்கமா வேலைப்பாடுகள் பார்த்து கையிலே எல்லா ஒர்க்கும் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. இதை நாங்க நேர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இதுல பெயிண்ட் வார்னிஷ் ஸோ ப்ரைமர்லாம் அடிச்சு நல்லா இந்த பெயிண்ட் கதவுக்குள்ள பெயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நார்மல் கான்ட்ராக்ட்ல விட்டுருக்கறதுனால நார்மல் இதுதான். ஏன்னா ரேட் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் ரேட் இழுத்துட்டே போகும். இந்த ஃபைனலா இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 27 lakhs வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ள வந்தோன்னா லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ அந்த விண்டோக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சாமி ரூமும் ப்ளஸ் அந்த டிவி கபோர்டு ஒர்க்கும் வந்துடும். ஸோ நம்ம உள்ள நுழைஞ்சதுக்கும் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா கிச்சனு. ஸோ இதுதான் நம்ம இன்னும் கட்டலை. ஸ்கீம்ல வந்து இந்த இது வராது. ஸோ இந்த ஹாலு ரைட் சைட்ல உள்ள ரூம் மட்டும்தான் ஸ்கீம்ல வரும். ஸோ அதுதான் நான் வந்து அந்த 400 square feet எங்களுக்கு அடங்கிடுச்சு. அதாவது இப்போ பார்க்குறீங்களா? ஸோ இந்த ரூமும் ரைட் சைட்ல வர அந்த ரூமும். ஸோ அதில் தான் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ஒன்று இருக்கு. இந்த கதவுல உள்ள டிசைன் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்ல தான் நம்ம இப்போ கட்டுறோம். அதாவது பேக் சைடில் கட்டுறோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? 2 பிளான்ல பார்த்தீங்கன்னா 2 விண்டோன்னு அந்த 2 ஓப்பன் இருக்கும். ஸோ ஓப்பன்ல ஒன்று வந்து கிச்சனும் இன்னொன்று ரூமும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பின்னாடி இடம் இல்லை. ஒன்று வச்சா 3 நிலை வைக்கணும், இல்லைன்னா 5 நிலை வைக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது 5 நிலை. அதனால கிச்சனுக்கு ஒரு டோரும் ஸோ கொல்லவாசப்படிக்கு ஒரு டோருன்னு போட்டு 5ங்கிற மாதிரி கணக்கு பண்ணியாச்சு. ஸோ இந்த வீட்டு ஓனர் வந்து கார்பெண்டருங்களெல்லாம் இந்த மாதிரி கையால அவர் ஒர்க் பண்ணி செஞ்சது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இதே மாதிரி இதே பிளான் தான். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் கிச்சன் மாடல் அழகா இருக்கிறதுனால ஸோ இதே மாதிரியே நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா.
ஸோ அதை வந்து அந்த வுட்டெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம வுட்டெல்லாம் வைக்காம செலவை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் நம்ம சொல்லி செய்ய சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ரூம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிடையாது. ஒரே செல்ஃபு, அதே மாதிரி 3 ஜன்னலில் உள்ள அந்த டோர் வச்ச மாதிரி 3 ஜன்னல். ஸோ கதவு வுட்டு எல்லாமே நம்ம அதாவது கான்ட்ராக்டில் விட்டதுனால அமௌண்ட் ஏதாவது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம பே பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது ஆப்போசிட் ரூம். இப்போ இந்த ரூமும் இந்த ஹால் மட்டும்தான் நம்ம கட்டியிருக்கோம் ஸ்கீமில், ஓகேவா. இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 ரூம் தான். ஸோ 10 ரூம்ல செல்ஃப் வந்துடும், ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும். அது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வருது இதில். ஸோ டைல்ஸ் ஒர்க்கு தான், உள்ள நல்லா ஹீட் வச்சுக்கிற மாதிரி. ஸோ எல்லா ஒர்க்குமே அதில் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதே பிளான் இதே அதே மாதிரி அந்த ஜன்னலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியாது நம்ம இமேஜில். ஸோ லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. நான் அதை உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த டோர்லேருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ரூமும் ப்ளஸ் இந்த ஹால், ஸோ இந்த ரெண்டுமே தான் நம்ம இப்போதைக்கு கட்டியிருக்கிறோம். இந்த போர்ட்டிகோ ஒர்க் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. போர்ட்டிகோ ஒர்க்கும் பேக் சைடு ஒர்க்கும் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இவர் தான் எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, இவர் தான் இந்த வீட்டை கட்டின மேஸ்திரி. இவர் தான் நம்ம வீட்டையும் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளான், ஸோ இப்போ நாங்கள் போட்ட பிளானோட ஃபுட்டேஜ் தான் இது. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் உள்ளே போகிற வழி. ஸோ உள்ளே போய் ஹாலு, இந்த சைடு ஒரு ரூம், அட்டாச் பாத்ரூம் ரூமு. ஸோ அதுக்குள்ளே விண்டோ மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல விண்டோ வந்து நாங்கள் அந்த சாமி ரூமுக்கு ஏற்றாமலே வர மாதிரி அந்த சைடு வைக்க சொல்லியிருக்கோம். ஆப்போசிட்டில் வர்றது கிச்சனும் ஒன்று, இன்னொன்று ஆப்போசிட்டில் வர அந்த வழி வந்து ரூமு. ஸோ இந்த இது பிளான் தான். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் நம்ம மாடிப்படி போட்டு கீழே வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ல உள்ள இந்த பிளானை சூஸ் பண்ணோம். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணாதான் ஸோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை பார்த்தாவே புரியும். ஸோ அந்த 2 நாளாக கேட்ட அந்த யூடியூபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பிளான் பார்ப்பீங்க, நிறைய யூடியூப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ எது பார்த்தாலுமே நானே 100 வீடியோ கிட்டக்க பார்த்துருப்பேன். பட் எது பார்த்தாலுமே வந்து அது வந்து 100% நமக்கு பிடிக்குமாங்கிறது தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நேர்ல போய் இப்ப நீங்களே உங்க ரிலேட்டிவோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரோ கண்டிப்பா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து அதுல எது சேஞ்சஸ் பண்ணி இப்படி கட்டலாம், ஸோ இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நீங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு பிளான் ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப வர எலிவேஷன் ஒர்க்கு ரொம்ப மாடர்னாலாம் கட்டுறாங்க. பட் அந்த அளவு குவாலிட்டியா இருக்கா என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்னதான் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிச்சன் பாத்தீங்கன்னா மாடல் கிச்சன்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கா என்னன்னு சொல்ல முடியாது. நாங்க மாடல் கிச்சன்லாம் போல, நார்மல் கிச்சன் தான். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இது ஒரு பெஸ்டான வீடு அப்படிங்கிறதான் சொல்லலாம். அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்க ஒரு 6 மந்த் ஆகும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காம பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல நிறைய டவுட், இந்த ஸ்கீமை பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ப்ரூஃபோட ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். நாளைக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த சிமெண்ட், ஸோ அந்த சிமெண்ட் மூட்டை எத்தனை மூட்டை கொடுத்தாங்க, கம்பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூல கொடுத்துருக்காங்க, ஸோ அதை போய் நம்ம எப்படி எடுத்துட்டு வரணுமா இல்லை நமக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா, ஸோ அதுக்கான பில் ரெசிப்ட் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கான ப்ரூஃப் என்ன கொடுக்கணும், ஸோ அது நம்ம எடுத்துறதுக்கு எவ்வளவு செலவாச்சு, ஸோ இந்த மாதிரி அது வந்து எத்தனை டியூவா கொடுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலை நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எலிவேஷன் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமா பண்ணலாம். ஆனா வந்து என்ன அப்படின்னா, ஸோ சிம்பிளா பண்ணிக்கோங்க. சிம்பிளானா ஒரு லைட்டா நீங்க பினிஷ் பண்ணி காமிச்சிட்டு அவங்க கொடுக்குற பெயிண்டை தான் நம்ம அடிக்கணும். ஸோ எலிவேஷன் ஒர்க் பண்றோம் அப்படின்னா எதுக்காகனா நம்ம வந்து கலர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான், கோட்டிங் கொடுத்து ஸோ நம்மளோட வீட்டோட அமைப்பை காமிக்க தான் நம்ம எலிவேஷன் ஒர்க் பண்றோம். ஸோ ஆனா வந்து அவங்க சைட்ல இருந்து இப்ப 3 லட்ச ரூபாய்க்குள்ள நம்ம அந்த வீட்டை பினிஷ் பண்ண முடியுமா, எலிவேஷன் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினா அதுவும் அமௌண்ட் கூட தான் வரும். மாடிப்படி போட அதுவும் அமௌண்ட் கூட தான் வரும். ஸோ அப்படிங்கும் போது 3 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்கறதுல அதுலதான் நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட ரூல்ஸ். ஸோ அப்படிங்கிறதுனால எந்த ஒர்க்கா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம்.
இது வந்து அவ்வளோ ஒண்ணு இல்ல இப்ப கட்டக்கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நாங்க வந்து முடிச்சுட்டு நாங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சோ நான் அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி எலிவேஷன் ஒர்க்னா நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்லாபும் பேக் மேல வந்து அந்த ரூப் போட்டுட்டு ஒரு லைட்டா கொஞ்சம் கட்டிட்டு அதோட அதை விட்டுருங்க. விட்டுட்டு ஒயிட் வாஷ் பண்ணி காமிச்சிட்டாவே போதும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எல்லாருக்குமே நமக்கு அந்த இப்பெல்லாம் நான் பாத்தீங்கன்னா நிறைய பிளான் பார்த்திருப்பேன். இப்படி கட்டணுமா அப்படி கட்டணுமா அப்படி இப்படின்ட்டு நிறைய பிளான் பார்த்திருப்பேன். சோ வந்து யாருமே எனக்கு கிளியராவே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவும் இல்லை. சோ ஒரு நாலேஜே இல்லாம நாங்களாம் கட்டணும். சோ நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமா நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கட்டி முடிக்கும் போது ஒரு பினிஷிங் லுக்ல நம்ம வீடு ஒன்று அழகா இருக்கும். ஏன்னா நம்ம வீடு கட்டுறது வந்து அது ஒரு தடவை தான் லைஃப்ல. சோ அதுக்கப்புறம்ங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல சூழ்நிலை பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வால நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அதை ப்ராப்பரா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன கெயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.